ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் போட போகிறேன். அதுக்கு மாங்காய் வந்து பாருங்கள், 4 மாங்காய் தான் நான் போடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தால் தான் நிறைய போடணும், இல்லைன்னா கெட்டு பேர். ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு அருமையாக வந்து காணுனால 4 மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபுல்லாகவே சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டு அதில் உப்பு மஞ்சள் அப்படி போட்டு நல்லா குளிக்கிற போகிறேன். இப்போ காலையில் 10 மணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊறணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுன்னா கெட்டு போயிடும். சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு எண்ணெயை நல்லா காய்ச்சி இதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருப்பேன். மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதமும் சாப்பிட்டேன்னா நாக்கு இப்போ எப்படி வந்து உங்களுக்கு சொல்லும் போதே எச்சில் யாருக்கு தான் வந்து பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாங்காய் ஊறுகாய் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பாருங்கள், மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன். இந்த டப்பாக்குள்ளே நான் போட போகிறேன். அப்போ தான் அது ஊறும். இந்த உப்பு மஞ்சள் போட்டால் தான் ஊறும். பாட்டில் போட்டு, பாட்டில் இருந்தால் பாட்டில் போடலாம், இல்லை இந்தமாதிரி போட்டு நல்லா குளுக்கணும். அப்படின்னா நல்லா குளுக்கணும். அப்போ தான் வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போடணும். அப்படியே போட்டு வச்சா யூஸ் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா குலுக்கி வச்சுட்டேன். எண்ணெயை காய வச்சு அதில் நிறைய பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டுக்கலாம், கடுகு போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரப்பொடி போட்டு நல்லா கிண்டி ஆற வச்சுருங்க. ஆறின டப்பாவில் அடைச்சி ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டா சாப்பிட ரொம்ப இருக்கும். தயிர் சாதமும் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.